தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 24/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஓசியா 14:5 நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி போல் மலருவான், லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் என்று உன்னை பார்த்து கூறுகின்றார், நான் உன்னையும் உன் சந்ததியையும் நான் லீலி புஷ்பத்தை போல மலரச் செய்வேன், லீபனோனை போன்று வேரூன்றி நிற்க பண்ணுவேன், நான் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் பனியை போன்று காணப்பட்டு உங்களை குளிர்ச்சியாக்கி உங்கள் மனதை மகிழ்ச்சியாக்கி நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஈடு இணையற்ற இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. இனி அழுது கொண்டிராய், உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தேன் என்ற வாக்கின்படி கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் பனியை போல அவர் நமக்கு இறங்கி லீலி புஷ்பத்தை போல நம்மை செழித்து மலர்ந்து மணவீச செய்து லீபனோன் சிகரம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சிகரம் போல காணப்படுவது போன்று ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நம்மை மாற்றுவேன் என்று உறுதி கூறுகின்றார். இந்த உறுதியை அவர் நிறைவேற்றுவார். அவர் மனம் மாற மனிதன் அல்ல, அவர் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றும் கர்த்தர். ஆகவே கர்த்தருக்கு நன்றியுடன் வாழ்வோம், ஆசீர்வாதங்களை என்றும் அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் போன்று, கிருபையின் வார்த்தைகள் நீர் கூறியது போன்று நாங்கள் பட்ட துன்பங்கள் கவலைகள் கண்ணீர்களுக்கு ஈடு இணையற்ற இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் இரட்டிப்பான மன மகிழ்ச்சிகள் தந்து எங்களையும் எங்கள் சந்ததிகளுக்கும் நீர் பனியை போல் இருந்து லீபனோன் புஷ்பத்தை போல மனம் வீசி மலரச் செய்து லீபனோன் சிகரத்தை போன்று செழிப்பான ஒரு வாழ்க்கையையும் ஆசீர்வாதங்களையும் தந்து உயர்த்தப் போகிறேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் பட்ட துன்பங்களுக்கு நாங்கள் இனி கவலைப்பட மாட்டோம். அதற்கு ஈடு இணையற்ற ஆசீர்வாதத்தை தரப்போகின்ற கிருபைக்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.